அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்து. உறவுகளே எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுடைய அல் முபஷரா ஜுமரா சர்வீஸோடைய நிறுவனர் HM ரஃபீக், மக்கார் ரஃபீக் சமூக சேவகர் பேசுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி ஒரு நியூஸை பார்க்கும்போது மன கஷ்டமாக இருக்குது. மக்கள்லாம் விழிப்புணர்வாக இருங்க. இன்றைக்கி யாராவது உம்ரா வர ஆசைப்பட்றவங்க, நாங்களாம் ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்குறோம், அதை ஃபாலோ பண்ணுங்கள். யாராவது கம்மியாக எடுக்கிறாங்க, 55 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க, 50,000 எடுக்கிறாங்க, 60,000 எடுக்கிறாங்க, 70,000 எடுக்கிறாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க தயவுசெய்து. நீங்கள் ஒருத்தங்க கம்மியாக எடுக்கிறாங்கன்னா யோசனை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி டிக்கெட், அப் அண்ட் டவுன் டிக்கெட் என்னாச்சு, விசா என்னாச்சு, இங்கே வந்தாக்க 15 நாளைக்கு ரூமு, சாப்பாடு, ஹோட்டல் இருக்குது, அதான் அப்புறம் கூட்டு கைடு பண்ணணும். அதெல்லாம் யோசனை பண்ணுங்கள், விழிப்புணர்வாக இருங்க. இன்றைக்கி மக்கா மதீனானா என்னென்ன தெரியாதாலாம் இன்றைக்கி உம்ரா எடுக்கணும்னு புதுசாக நிறுவனம் பார்க்குறோம். அவங்களால மெயின்டெனன்ஸ் பண்ண முடியல. அவங்க இங்கே மக்காவுக்கு வராதாலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே பணத்தை இது பண்ணாமல், சரியாக மெயின்டைன் பண்ணாமல், நிறைய நியூஸ் கேள்விப்படுறோம். இங்கே வந்தால் ரிட்டன் டிக்கெட் போடுறதில்ல, அவங்கள சரியான கைட் பண்ணுறதில்ல. இன்னும் சில குரூப் உம்ரா என்னன்னு தெரியாத ஆள்லாம், அல்லாஹ்வுக்கு பயப்படாத ஈமான் இல்லாத ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, புதுசாக குரூப்பு நிறுவனத்தை வச்சுக்கிட்டு நகை கடத்தல் என்னென்ன பண்ணிட்டுருக்கிறானுங்க, அவாலா இதெல்லாம் பண்ணுறானுங்க. தயவுசெய்து அல்லாஹ்வுக்காக உம்ரா செய்ய வர்றவங்க நல்லா விழிப்புணர்வாக இருங்க. ரொம்ப வருஷமாக பண்ணுறாங்க, அந்த இதை பாருங்கள். யார் யார் எப்படி பண்ண புதுசாக புது விளம்பரத்தை பார்த்து மயங்கிடாதீங்க. இன்றைக்கி உம்ரா ட்ராவல்ஸ்லாம் எப்படி ஆகிப்போச்சுன்னா, மக்களுக்கு ஆஃபர் போடுறாங்க, குழுக்கள்ன்றாங்க, கோல்டு காயின்ன்றாங்க. அவங்க எதுக்காக அந்தமாரி போடுறான்னு தெரில. இந்த ரியல் எஸ்டேட்டில் தான் நம்ம கேள்விப்பட்டுக்கிறோம், இடம் வாங்குறவங்களுக்கு இது ஃப்ரீ அது ஃப்ரீன்னு சொல்லி ஆளை இது பண்ணுறது. உம்ராலையும் அதுமாரி பண்ண ஆரம்பிச்சிக்கிறாங்க. ரொம்ப அதிகமாக கவர்ச்சிகரமாக விளம்பரம் பண்ணுறவங்கள தயவுசெய்து நம்பாதீங்க. அதேமாரி லோ பேக்கேஜ் போடுறாங்கன்னா நீங்களே சிந்திச்சு பாருங்கள். ஃப்ளைட்டு இப்போ குழந்தைங்களுக்கு கூட அந்த ஆன்லைன் இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறோன்னு தெரியும், குழந்தைங்களுக்கு கூட தெரியும். ஒரு டிக்கெட் போயிட்டு வர்றதுக்கு என்ன ஆகுது, அப் அண்ட் டவுன் டிக்கெட் எவ்வளோ ஆகுது, இது டைரக்ட் ஃப்ளைட் எவ்வளோ ஆகுது, கனெக்ட் ஃப்ளைட்டு எவ்வளோ ஆகுது, விசா சார்ஜ் எவ்வளோ ஆகுது, அதுக்கப்புறம் கைடு, ரூமு, சாப்பாடு, 15 நாளைக்கு எப்படி அவங்க ரன் பண்ண முடியும்? யோசனை பண்ணுங்கள். கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கெங்கே போய் மாட்டிக்காதீங்க. இப்போ இந்த நியூஸ்லாம் கேட்கும்போது எங்களுக்கு, நாங்கள் மக்காவில் இருக்கிறோம், நாங்கள் ட்ராவல்ஸ் வச்சு எங்களுக்கு மன கஷ்டமாக இருக்குது. என்னடா இதுண்டு. இப்போ ஒரு நியூஸை பார்க்கும்போது டெய்லி ஒரு நியூஸ் வந்தால் நமக்கு எப்படி இருக்கும்? ஆஜிங்க இங்கே கஷ்டப்படுறாங்க, சாப்பாடு இல்லை, அவங்களுக்கு ரிட்டன் டிக்கெட் இல்லைன்னு பார்த்து நமக்கு மன கஷ்டமாக இருக்குது. அதனால் நல்லா விழிப்புணர்வாக இருங்க. வருஷத்தை பாருங்கள், எத்தனை வருஷம் ரன் பண்ணுறாங்க, அவங்க எப்போ ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அந்தந்த ஊர் ஜமாத்துலேயும் நிர்வாகத்தில் கேளுங்க. கண்ணாமனாலும் போய் மாட்டிக்காதீங்க. நிறையா இன்றைக்கி மோசடி குரூப்பு அதிகமாக உருவாகுது. எல்லாத்துலேயும் ஃப்ராடுங்க அதிகமாக வந்துட்டானுங்க. எந்த துறையும் விட்டு வைக்கல. இன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு பயந்து நம்ம அல்லாஹ்வுக்காக இன்றைக்கி உம்ரா இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். நிறைய விழிப்புணர்வு கொண்டு இதுலேயும் வந்துட்டானுங்க. அதாவது ஏமாத்துறோம், என்னை ஏமாற்றிட்டு தான் இருப்பான். நான் ஒரு நியூஸை பார்க்கும்போது விளம்பரத்தை பார்க்குறேன். இது என்ன உம்ராக்காக விளம்பரமா? இது எதுக்காக பண்ணுறானுங்க? அங்கங்கே ரியல் எஸ்டேட்டு இந்த இது அப்ரூவ்டு, அது இல்லை இது இல்லை, பக்கத்தில் 4 அடி தோணா தண்ணி, 10 அடி தோணா இது அப்படி இப்படின்னு சொல்கிற மாதிரி உம்ரா விளம்பரம். கோல்டு காயினு, உங்களுக்கு ஆஃபரு, குழுக்கள். என்னங்க இது குலுக்கி? எப்படிங்க குழுக்கள் போட்டு ஒருத்தன் உம்ராக்குன்னா எப்படி அவனால் ரன் பண்ண முடியும்? தயவுசெய்து என்னுடைய சொந்தத்துக்கெலாம் சொல்கிறேன், நல்லா விழிப்புணர்வாக இருங்க. பாருங்கள் எப்படி நல்லா விசாரிங்க. அந்தந்த ஊர் ஜமாத்தை கேளுங்க. கண்ணாமனான்னு போய்ங்க பணத்தை கட்டிடாதீங்க. எல்லாருமே விழிப்புணர்வாக இருந்தால் நல்லது. எங்கேயும் போய் மாட்டிக்கிட்டு நம்ம உறவுலாம் இங்கே கஷ்டப்படும் போது நமக்கு மன கஷ்டமாக இருக்குது. தயவுசெய்து சொல்கிறேன், நல்லா லோ பேக் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி அதில் போய் மாட்டாதீங்க. எப்போவுமே நான் இதெல்லாம் விழிப்புணர்வுக்காக தான் போடுறேன். யாருடைய மனசை புண்பது அப்படின்னு கிடையாது. ஒரு தெளிவான கண்ணோட்டம்.
இன்றைக்கி வந்து ஒரு 1000 ரூபா சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒரு ஒரு கொளுத்து வேலை செய்கிறான்னா அவன் ஒரு 1000 ரூபா சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டப்படுறான். பரோட்டா போடுறான்னா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இது ஒரு குரூப் வந்து லம்பாக அடிச்சுட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு வந்து அல்லாவுடைய பயம் இருக்காது. இதில் ஏமாதான் எல்லாத்துலேயும் ஏமாற்றிட்டு தான் இருப்பான். அதனால் எல்லாம் விழிப்புணர்வாக இருங்க. எங்களுடைய இதெல்லாம் கொடுக்குறோம். நீங்கள் எங்களை மாதிரி ஆளை கன்சல்ட் பண்ணுங்கள். நாங்களாம் ரொம்ப வருஷமாக இங்கே இருக்கிறோம் மக்காவில். இந்த இதில் இது பண்ண கேளுங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், அதாவது நம்ம இஸ்லாத்தில் ஏமாத்துறதும் தப்பு, ஏமாறுறதும் தப்பு, ரெண்டுமே ஒரே இதுதான். எப்படி வட்டிக்கு வாங்குறது தப்பு, வட்டிக்கு கொடுக்குறது தப்போ அந்த மாதிரி தான் நமக்கு வழிகாட்டி வச்சுக்கிறாங்க. அதனால் அந்த அடிப்படையில் நடப்போம். இன்ஷா அல்லாஹ். இந்த மாதிரி பிரச்சனைலாம் மேலே வரும்போது மன கஷ்டமாக இருக்குது. பார்த்து எல்லாம் தெளிவாக செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.